என்னம்மா நீ கேட்ட பூசணிக்காய் வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்துட்டேம்மா. அச்சோ இது மாத்தி வாங்கிட்டேனா? இதோட மாத்த மாட்டாமா கடையில, மாத்த மாட்டாமா. இன்னைக்கு ஆடி முதல் வெள்ளிக்கிழமை வர கூடவே பிரதோஷம், எப்படி சாமிக்கு ஏதாவது ஸ்வீட் வச்சு படைக்கணும். இத வச்சு ஒரு சூப்பரான பாயாசம் பண்ணிடவா? பாயாசமா? ஆமா, மஞ்சள் பூசணிக்காய் பாயாசம். டிஃபரெண்டா இருக்குல, டேஸ்டும் சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி பண்றதுன்னு பாத்துக்கலாம். இந்த மாதிரி காய்கறிலாம் எங்க வீட்ல யாருமே சாப்பிட மாட்டாங்க. அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தடவை பண்ணி கொடுங்க, நிச்சயமா சாப்பிடுவாங்க. ஒரு குக்கர்ல 1 கப் பாசி பருப்பை சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே 1/2 கப் மஞ்சள் பூசணியை இந்த மாதிரி பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதுல 3 கப் தண்ணி, 1/2 கப் பால், 1 சிட்டிகை உப்பு சேர்த்து குக்கர்ல 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. குக்கர் ஓபன் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு ஸ்மாஷர் வச்சு நல்லா கடைஞ்சு விட்டுக்கோங்க. ஒரு பாத்திரத்துல 1 கப் வெல்லம் கூடவே 1/4 கப் தண்ணி சேர்த்து வெல்லத்தை நல்லா கரைச்சு வச்சுக்கோங்க. இன்னொரு பாத்திரத்துல 2 ஸ்பூன் ஜவ்வரிசி சேர்த்து நல்லா வேக வச்சு அது பாயசத்தோட சேர்த்து கலந்து விட்டு அது கூடவே கரைச்சு வச்சிருக்க வெல்லத்தையும் நல்லா ஃபில்டர் பண்ணி பாயசத்தோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கடைசியா 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள், நெய்ல வறுத்த முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு கடைசியா 1 கை துருவன தேங்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டு சர்வ் பண்ணீங்கன்னா சூப்பரான மஞ்சள் பூசணிக்காய் பாயாசம் ரெடி.